இன்னைக்கு மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு 2500 வகையான இட்லி அளவுக்கு இன்னைக்கு செய்யற அளவுக்குன்னா, அன்னைக்கு கிடைச்ச அந்த தூண்டுதல் தான். எல்லாரும் தண்ணி ஊத்தி மாவு அரைக்கிறாங்க. நான் இளநீர் ஊத்தி மாவு அரைச்சேன். இளநீர் இட்லின்னாங்க. ஆஹா! அருமையா இருக்குன்னாங்க. பீஸா இட்லி. பீஸா என் பையன் பீஸா வாங்கிட்டு வாப்பான்றான். நானே எல்லாருக்கும் இட்லி கொண்டு போய் சேர்த்தணுன்றேன். நீ பீஸா பர்கர்ன்றியாடா? சரி நான் உனக்கு பீஸா இட்லி செஞ்சு தர்றேன். ஒண்ணும் கிடையாது. வீட்ல இருக்கிற ஒரு வட்ட தட்டு எடுத்தேன். கொஞ்சம் நெய் போட்டேன். மாவு ஊத்துனேன். அது மேல மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு, பொரியல்லாம் எடுத்து போட்டு, கொஞ்சம் காய்கறி எடுத்து போட்டு, இட்லி மிளகாய் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து அறுத்து குடுத்தேன். பீஸா இட்லின்னா, ஆஹா! அருமையா இருக்குன்னு நல்லா சாப்பிட்டேன். இன்னைக்கு திருமண மண்டபங்கள்ல காலைல இளநீர் இட்லி கூட இனியவன், சாயந்தரம் பீஸா இட்லி கூட இனியவன்றாங்க. ஒரு இட்லியாலே இதெல்லாம் செய்ய முடியும்போது, உங்க துறையிலயும் நீங்க செய்ய முடியுன்றதுக்காக தான் இத சொல்ல வந்தேன். நான் செஞ்சேன். இன்னைக்கு நானு கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை செய்யணுன்றதுக்காக 124 கிலோல ஒரே இட்லி செஞ்சேன். ஒரே இட்லி கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமா திட்டமிட்டு 6 மாசமா அதுக்கு உண்டான பாத்திர வடிவமைப்புகள